ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ரிசல்ட் அப்டேட் தான். ஸோ என்ன அப்படின்னா ஆல்ரெடி டேட்டெல்லாம் அறிவிச்சாச்சு, எல்லாமே ஓகே தான். பட் இப்போ என்ன அப்படின்னா 3 விதமான கிளாஸஸ் இருக்கீங்க. அந்த 3 விதமான கிளாஸஸ்க்கும் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் 12th ஸ்டாண்டர்டுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, இன்ஜினியரிங் மட்டும் தான் போடுறீங்க, மெடிக்கலுக்கு நீங்கள் போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு. அண்ட் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன குரூப் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போடுங்கிறீங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டடி பிளான், இப்போ 12th வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ என்ன படிக்கலாம், எப்படி நம்ம கொண்டு போகலாம், இந்த வருஷத்தில் எப்படி வந்து ஒரு 550+ எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானை சொல்லுங்கள் சார், அண்ட் படிக்க வைங்க சார் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் வரும். இப்போ ஆல்ரெடி இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேராமெடிக்கல் கோர்ஸும் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங், நீட்டு முடிஞ்சு மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 12th போகிறீங்க இல்லையா, 2024லேருந்து 2025 12th போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படியும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் எழுதியிருக்கீங்க, அதாவது 11th பாஸ் பண்ணால் போதும் தான் எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் பெரிய அளவில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், லிபரல் கரெக்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் தெம் பாஸ் தான். பேப்பரில் எதுவுமே இல்லைனா தான் ஃபெயில். ஐ மீன் 1 மார்க் மட்டும் எழுதிட்டு எதுவுமே எழுதலைனா தான் ஃபெயில். மித்தபடி எல்லாருமே பாஸ் தான் மோஸ்ட்லி. மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் எழுதிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்ச ஃபார்முலாவில் எழுதிட்டு LHS = RHS எழுதினாலே அந்த 1 மார்க் அங்கே வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதனால் 11th பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். 12th நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டும் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஓகேவா, ரிசல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி, ஐ மீன் உங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைம் தான் கரெக்ஷன் நடந்தது. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து டிலே ஆகலாம். மேபி வந்து ஐ திங்க் 14th or 19th வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் 12th கண்டிப்பாக சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு வந்துடும். காரணம் என்னென்னா, நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே அவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து May 6 நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். 10th வந்து பார்த்திங்கன்னா என்ன குரூப் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அண்டு எங்களுக்கு எப்படி ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் பேப்பர் அப்டேட் போட்டிருந்தேன். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை தவிர எல்லாமே ஈஸியாக வந்துச்சு, சயின்ஸ் மட்டும் மாடரேட்டாக வந்தது. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் சென்டம் தான், மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சோஷியல்லையும். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் நீங்களும் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். 80% மேலே இந்த தடவை பாஸ் பர்சன்டேஜ் வரும். 80%. இப்போ 20% ஃபெயிலான்னு கேட்குறீங்களா? ஃபெயில் கிடையாது, அட்டண்டன்ஸ் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20%ல் ஒரு 10% ஆப்சென்ட்டாக தான் இருக்கும், ஒரு 10% ஃபெயிலியர்ஸ் இருக்க தானே செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ் பர்சன்டேஜ் 10th அதிகமாகும். 12th பொறுத்த வரைக்கும் எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. நம்ம சொன்னதெல்லாம் என்னென்னு மேக்ஸை பற்றி பேசியாச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி பேசியாச்சு. ஸோ எல்லாமே நம்ம பேசியாச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம 12th அப்டேட் சொல்லிட்டு தான் இருக்கும் டெய்லியுமே. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் 80% வந்து பார்த்திங்கன்னா, 10th பொறுத்த வரைக்கும் 80% வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம சொன்னது உண்மை தான். பட் என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இல்லையா, உங்களுக்கு வந்து சயின்ஸ் சைடு போக விருப்பம் இல்லையா, நீங்கள் தயவுசெய்து அந்த மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுக்க வேணாம், நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே எடுங்க. என்ன குரூப் எடுக்கலாம், எப்படியெல்லாம் 11th என்ன குரூப்லாம் இருக்குது, நம்ம எப்படி என்ன குரூப் எடுத்தால் என்ன ஆகும், என்னவா நம்ம வந்து இப்போ காலேஜில் போய் படிக்கலாம், என்ன வேலை கிடைக்கும் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், சரியா? அந்த வீடியோ தரேன் 10th. ஸோ அதனால் 10th பேனிக் ஆக வேண்டாம். என்ன குரூப் எடுக்கலாங்கிறது இப்போ இருந்தே யோசிச்சு வைங்க. ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கி யோசிச்சுட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஏன்னா அப்போவே ஸ்கூலுக்கு போய் என்ன குரூப் எடுக்கலான்னு வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல்லையும் கேட்பாங்க, என்ன குரூப்னு இப்போயே சொல்லுங்கள், இல்லைனா சீட் தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போவே என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ரெடியாக 10th ஸ்டாண்டர்ட் வந்து இருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன குரூப் எடுக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு சொன்ன டேட் ஐ திங்க் May 10ன்னு நினைக்கிறேன், May 9 or 10 கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு ரிசல்ட் வந்துடும். 10th 12th எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ ரிசல்ட் சீக்கிரமாக விட்டுருவாங்க. ஏன்னா 11th ஸ்டாண்டர்டோட அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா, குரூப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஸோ பயப்படாதீங்க, 12th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12th ஸ்டடி பிளான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கரெக்ஷன் பற்றியும் நம்ம சொல்லியாச்சு. இதில் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் எவ்வளோ சென்டர் எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ சென்டர் எடுப்பாங்க, அண்ட் ஃபிசிக்ஸில் எவ்வளோ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் சென்டர் எடுப்பாங்க வரைக்கும் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எல்லாமே பாசிட்டிவாக தான் இந்த வருஷம் இருக்குது. பார்க்கலாம், எது எப்படியோ ரிசல்ட் வரட்டும், வெயிட் பண்ணுவோம்.
ஸோ திஸ் இஸ் த அப்டேட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் பேனிக்காக வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பேனிக்கில் ஏதாவது குரூப்பை பற்றி விலாவரியாக வேணும்னா அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.